ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேபேஜை வச்சு ஒரு தேங்காய் பால் குருமா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து இந்தியன் பிளட்ஸ் சொல்லக்கூடிய சப்பாத்தி, நான், ரோட்டி அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர இடியாப்பம், கல் தோசை, ஆப்பத்து கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அட்டகாசமான ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வைக்கிறேன். இந்த குக்கர்லேயே தாளிச்சிட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி அதையும் இந்த குக்கர்லேயே போட்டு விசில் போட்டு எடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 1 பார்ட் குக்கிங் மாதிரி. நம்ம வச்ச குக்கர் சுட்டு எடுத்து நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. சின்னதாக ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து 2 பீஸ் வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்தேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த டிஷ்ஷு பொறுத்த மட்டுக்கும் இதில் இங்கே போடுற பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறதுக்கு போடுற பச்சை மிளகாய், அதுதான் இந்த டிஷ்ஷுக்கான காரம். ஸோ உங்கள் பச்சை மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 3 சேர்த்துக்கங்க. இல்லை காரம் கம்மியாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். முக்கால் பதத்துக்கு நம்ம வெங்காயம் வந்திருக்கு, வதங்கியிருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே நேரத்தில் இந்த வெங்காயம் நல்லா இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நான் சொன்ன வரல ஒரு பேஸ்ட், அதுக்காக நான் 2 பத்தை தேங்காய் வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 6-7 முந்திரி பருப்பை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 2 லவங்கம், சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துறேன். இதை தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக ஒரு பியூரியாக அரைச்சிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 பச்சை மிளகா அதில் போட்டு ஒரு பச்சை மிளகா, மொத்தம் 3 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதுதான் இதோட காரமே. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுத்து. நான் இப்போ வந்து 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், சேர்க்குறேன். இப்போது இந்த தக்காளி நல்லா குழசலாக வேகட்டும். இப்போ இது ஒரு ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சிப்போம். இப்போது இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் வச்சுருக்கேன். அந்த தனியாத்தூள் சேர்த்துறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெள்ளையாகவே இருக்கும். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வெந்து வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். நான் இந்த ஸ்டேஜில் மிக்ஸி அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ரைஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 2 to 3 மினிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 300 கிராம் கேபேஜ் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேபேஜை இப்போ சேர்த்துறேன்.
கேபேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்க, ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணாதீங்க, குழஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ஏற்கனவே நான் வந்துக்கும்போது வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டேன், அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் மிக்ஸி அலம்பி நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களோட கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன், அப்போ தான் அது குருமா மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க, தண்ணியை கம்மி பண்ணிக்கங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுங்கிறவ செக் பண்ணிக்கங்க. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுன்னா நம்மளோட கேபேஜ் தேங்காய் பால் குருமா தயார். 2 விசில் வந்துடுத்து. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிடுத்து. இப்போ நான் குக்கரை திறக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக், எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளை குருமா கேபேஜை வச்சு பண்ண. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இடியாப்பத்துக்குலாம் நல்லாயிருக்கும். இதை விட கன்சிஸ்டன்சி வேணுன்றவங்க தண்ணி சேர்த்துக்காங்க. ஒரு அட்டகாசமான ரெசிபி. கேபேஜ் வச்சு செஞ்ச ஒரு தேங்காய் பால் குருமா அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இடியாப்பம், மெத்துன்னு வாங்கக்கூடிய தோசை, இட்லி கூடலாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், அட்டகாசமான ரெசிபி. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.